இந்த விசேஷித்த நற்செய்தி கூட்டங்களில் முதலாம் நாள் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்று கூட நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். And for all the children of God who have arrived for this first meeting, we greet you all in the sweet name of our Lord Jesus. இந்த தலைப்பை கொடுத்த பிற்பாடு சிலர் கேட்க ஆரம்பித்தார்கள், அது என்ன 3 நகரங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று. And as soon as this theme was given, people started to ask, what does this 3 cities mean? அதற்கென்று நேரம் வரும்பொழுது அதை சொல்லத்தான் வேண்டும். And when the time comes, I have to tell it. எல்லாம் அறிந்த சத்தியம்தான், நூதனமாக ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போவதில்லை. And nothing is a mystery what I am going to tell you, all it's known through. கர்த்தர் தருகிற கிருபையின் அடிப்படையில் இந்த வசனங்களை தியானிக்கலாம். And based on God's grace which He has given me, we can meditate these ஏசாயா verses. 26ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்புவோம். Let's turn our Bibles to Isaiah chapter 26. அதிலே 3 நகரங்களை குறித்ததான செய்திகள் அடங்கி இருக்கிறது. There a message regarding 3 cities is contained. முதலாம் வசனமும் 5ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் படிப்போம். 1, 5, 10 ஆகிய 3 வசனங்களை படிப்போம். Let's read from verses 1, 5 and 10. தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அதை மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த 3 வசனத்திலும் பரிசுத்த ஆவியானவர் 3 நகரங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். And here this Holy Spirit of God has written about 3 cities in the scripture. ஒன்று பெலனான நகரம். One, a city of strength. இதை கடைசி நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். And we are going to meditate in the last day of this meeting. இரண்டாவது 5ஆம் வசனத்தில் படித்த உயர்ந்த நகரம். And next about the city which is a lofty city. அதிலே வாசமாய் இருக்கிறவர்கள் உயரத்தில் இருக்கிறார்களா? People who dwell there will dwell on high. இதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். Which is going to meditate on today. நாளைய தினத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட நீதியுள்ள தேசம் அல்லது நீதியுள்ள நகரம். And the next day we see about the land of uprightness. இன்றைக்கு 5ஆம் வசனத்தை படிப்பா நாம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை சிந்திக்கலாம். Today we will meditate on the 5th verse where it is mentioned about the city. இங்கே ஒரு உயர்ந்த நகரத்தை படிக்கிறோம். Here we read about a lofty city. இந்த 3 நகரங்களும் ஒவ்வொரு மனிதனோடு சம்பந்தப்பட்ட நகரமாக இருக்கிறது. And these 3 cities are mentioned to each man. அவன் எந்த மதமாக இருக்கட்டும், He may be of different religions. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவனும் இந்த 3 நகரத்தோடு அவன் சம்பந்தப்பட்டவனாக இருக்கிறான். And people who are born in this world are related to these 3 cities. இந்த உயர்ந்த நகரமானது தரை மட்டும் தாழ்த்தி மண்ணாக மட்டும் அது இடிய பண்ண வேண்டிய ஒரு நகரமாக இருக்கிறது. So these cities has to be bring down to the ground and it has to be made with the dust. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதுதான் ஒரு மனுஷனுடைய பாவ வாழ்க்கையை காண்பிக்கிறது. This shows the sinful life of man. அல்லது நம்முடைய முற்கால வாழ்க்கையை காண்பிக்கிறது. It shows our previous life. எழுத்தின் பிரகாரமாக இந்த நகரமானது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்து, பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And literally this city shows about the kingdom of Babylon. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த பாபிலோனை குறித்து சற்று பொறுத்து நாம் சிந்திக்க போகிறோம். And we are going to meditate something about this Babylon. வேதம் முழுவதையும் நீங்கள் படித்தால் பல நகரங்களை குறித்ததான சத்தியங்களை பார்க்கலாம். And when you read through the scriptures you can refer to many cities. ஒவ்வொரு நகரத்திற்கும் சில விசேஷித்த அனுபவங்கள் இருக்கிறது. And each and every city has a specialization. இந்த கோவில்பட்டிக்கும் சில விசேஷித்த அனுபவங்கள் இருக்கலாம். Even with this Koilpatti has something special. வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு நகரமும் அதற்கென்று சில சுபாவங்கள் அடங்கி இருக்கிறது. And each and every city mentioned in the scripture has certain characteristics behind it. இந்த சுபாவங்கள் மனித வாழ்க்கையோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது. And all these natures are even related to the life of man. உதாரணமாக நினிவே என்ற ஒரு நகரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். For example, let us take the city of Nineveh. செப்பனியா 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால், when you read from Zephaniah chapter 2 verse 15, அங்கே நினிவே நகரத்தை குறித்து ஒரு சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. there a truth regarding the city of Nineveh is written. படிங்கள். நான் தான் என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து கலிகூர்ந்த நகரம் இதுவே. இது பாலும் மிருக ஜீவன்களின் தாபரமாய் போய்விட்டதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இங்கே நினிவே நகரத்தை குறித்து படிக்கிறோம். Here we read about the city of Nineveh. இந்த நகரத்தோடு நம்முடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். And we can also relate our life to this Nineveh. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? And what they tell us? நான் தான் I am
என்னை தவிர வேறு யாரும் இல்லை. There is none other any than me. இப்படி சொல்லி நிர்விசாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? In this way they live a life of slothfulness. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதிலே பல காரியங்கள் இருக்கிறது. There are a lot of things hidden here. நான் தான் என்று சொல்லுகிறது லூசிபரின் ஆவி. And I am, this is telling about I am is a spirit of இன்றைக்கு Lucifer. உலக மனிதனை பாருங்கள், அவனுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. Today this worldly man has pride in him. ஆவிக்குரிய ஜனங்களும் கூட நான் தான் என்று சொல்லுகிற இடத்திற்கு வந்து விடுகிறார்கள். Even spiritual people come to a position to telling that, boasting about என்னை himself. தவிர ஒருவரும் இல்லை. இது இரண்டாவது அனுபவம். And next is that என்னை தவிர ஒருவரும் there is none other than me. This is second experience. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதுதான் ஆமானுக்குள் கிரியை செய்த ஆவி. This is the spirit which worked inside Haman. என்னை தவிர ராணி விருந்துக்கு வேற யாரும் அழைக்கவில்லை. And I am the only one who has to be called for the feast, none other than this. இப்படி சொல்லி நிர்விசாரமாக வாழ்கிறார்களாம். In this way living a life of slothfulness. இந்த நிர்விசாரம் சோதோம் கொமோராவில் கிரியை செய்த ஆவி. This slothfulness is a spirit which works inside the city of Sodom and Gomorrah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கு கூட எவ்வளவு சத்தியங்களை தேசத்துக்கு அறிவித்தாலும் ஜனங்கள் இன்னும் நிர்விசாரமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Even we are preaching much of truth in the truth in the midst of people, but they live a life of slothfulness. நான் தான் என்னை தவிர யாரும் இல்லை. It is I am and none besides me. ஜனங்கள் பெருமையோடு கூட வாழ்கிறார்கள். People live with pride. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். And the Lord resists the one who is with pride. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அன்றைக்கு லூசிபர் கீழே தள்ளப்பட்டான். On the day Lucifer was pushed down to the ground. ஆமானும் கூட அழிவுக்கு நேராக போய்விட்டான். Even Haman went through destruction. நிர்விசாரமாய் வாழ்ந்த சோதோம் குமாரா கூட அக்கினியினால் கவிழ்க்கப்பட்டு போய்விட்டது. And the city of Sodom and Gomorrah were living with slothfulness. It was been crushed by fire. எனவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நகரத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார். So Jesus the Lord, he wishes all these people living in such cities to repent. சியோனிலும் கூட ஒரு கூட்டத்தார் இன்னும் நிர்விசாரமாகவே வாழ்கிறார்கள். Even people in Zion, they're living a life of slothfulness. தங்களுக்கு சம்பவிக்க போகிற காரியத்தை உணராமல் இருக்கிறார்கள். They're not able to understand the things which is going to happen for them. இந்த சுவிசேஷ கூட்டங்கள் மூலமாக இந்த தேசத்திற்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்? What we want to tell to this nation through this gospel நீ meeting. எந்த நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? In which city are you living in? இன்னும் நிர்விசாரமாகவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? Are you living still a life of slothfulness? ஒரு பெரிய அழிவு வரப்போகிறதே. A great destruction is going to come. இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? Or you have accepted Jesus Christ? உன்னுடைய பாவத்திற்காக மரித்த இயேசுவை நீ விசுவாசித்திருக்கிறாயா? Do you believe Jesus Christ have died for your sins? அழிவுக்கு தப்பிக்கொள்ள வழியை உனக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். And the Lord has shown you the way to escape from the destruction. இந்த வழியை நீ கண்டுபிடித்திருக்கிறாயா? Have you found this way? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதே நினிவேவை குறித்து இன்னொரு வசனம் இப்படி சொல்லுகிறது. And regarding Nineveh, another verse tells. நாகும் 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை படியுங்கள். Nahum chapter 3 verse 1. இரத்தப்பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த நாகும் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? What does Nahum this prophet இந்த tells? நகரத்திற்கு இதே நினிவே குறித்து தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned about Nineveh in this. இரத்தப்பழிகளின் நகரத்திற்கு ஐயோ. And woe to that bloody city. அது வஞ்சகத்தால் நிறைந்திருக்கிறது. It is filled with lies and robbery. கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. It is filled with the கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. and prey departed not from it. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, அழிந்து போன நினிவேயை குறித்து தான் இந்த வசனமும் சொல்லுகிறது. This verse tells about the city of Nineveh which has been destroyed. உலகத்தை பாருங்கள், இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறார்கள். Just see this world, it is filled with bloodshed. எங்கே பார்த்தாலும் இரத்த பழிகள், இரத்த கரைபிடித்த கைகள். Wherever you see, you can see bloody hands. எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்களுடைய கைகள் இரத்தத்தினால் கரைபடிந்திருக்கிறது. That is why Isaiah the prophet tells that your hand had been shed with blood. மற்றவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தீங்கு செய்கிறோமோ, உபத்திரவப்படுத்துகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஒரு இரத்த பழியை நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோம். And when we do commit mistakes to others, when we create troubles for others, we are carrying bloodshed. மனிதர்களுக்கு கூட செய்யக்கூடாது, மிருகத்துக்கு கூட செய்யக்கூடாது. And even you should not do it to men, neither to beasts. எங்களுடைய கிராமத்தில் ஒரு சகோதரன் வாழ்ந்து வந்தார். One brother lived in my village. அவருடைய தொழில், அவருடைய முக்கியமான ஒரு பழக்கம் என்னவென்றால், An important habit what he had is, நாய்களை பிடித்து அடித்து தெரு வழியாக இழுத்து கொண்டு போய் புதைப்பது.
He used to bring dogs, smash it and just drag it through the streets and he will bury it. அவருக்கு அதில் ஒரு பெரிய அலாதி இன்பம். He had a great little pleasure in இந்த it. நாய்களை அடித்து துன்புறுத்தும் பொழுது கொடுமையாக இருக்கும். And when he strike and when he tortured these dogs, it will be much pitiful to look upon. அவரை யாரும் கேட்க முடியாது. No one can question him. அவருக்கு விவாகம் நடந்தது. And he got அவருக்கு ஒரு married. மகள் பிறந்தாள். A girl child was born. அவளுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்றால், I didn't know how her ஒரு appearance was. நாய் அடித்து அப்படியே இழுத்து கொண்டு போகும்பொழுது எப்படி போகுமோ அதே சூழ்நிலையிலே அவளுக்கு ஒரு மகள் பிறந்தது. The baby had the face when the dog is thrashed and moved away with the face, same was found with that baby. தேவையில்லாமல் மிருக ஜீவன்களை கூட துன்பப்படுத்த கூடாது. Without cause you should not even disturb the animal and beast. நம்மை போல அதுவும் ஒரு தேவனுடைய சிருஷ்டி தானே. Even they are also creatures of God as we. மனிதர்களை கூட துன்பப்படுத்த கூடாது. Even for men you should not create troubles. இந்த பூமியை எடுத்து பாருங்கள். Just take this world. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலே படிக்கும் பொழுது எத்தனை கொலைகள், And each and every day in the newspapers how many murders happen. எத்தனை கத்தி குத்துகள் நடக்கிறது. How many bloodshed happen in this. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ ஐயோ என்றால் ஆபத்து வரப்போகிறது என்ற அர்த்தம். And that is why the scripture tells about woe unto that bloody city, which means that மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது வஞ்சகத்தால் நிறைந்திருக்கிறது. It is filled with deceit. உள்ளே கொடுமை நிறைந்திருக்கிறது. It is filled with terror. கொள்ளை ஓயாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. And prayer departeth in this place. நான்காம் வசனம், வேசித்தனத்தின் ஆவி அதற்குள் இருக்கிறது. In the fourth verse there is a spirit of fornication. சூனியங்களினாலே வஞ்சனை செய்கிறார்கள். They are making a deceit with this witchcraft. இந்த நினைவை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. In this way the scripture tells of Nineveh. எத்தனை வேசித்தனத்தின் ஆவி தேசங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. And how many spirits of fornication are moving in this city. ஜனங்கள் பரிசுத்த தெய்வத்திற்கு பயப்படுவது இல்லை. And people do not fear to the holy God. மனம் போன போக்கில் தாறுமாறாக வாழ்கிறார்கள். They are living in a rash way according to their mind, thought of the வேதம் mind. சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். The scripture tells the wages of sin is death. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே இந்த தேசத்திற்கு நாங்கள் கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால், So what is the truth to this land is? உங்களுடைய இரத்த பழிகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். You should be delivered out to your bloodshed. உங்களுடைய வஞ்சகம் கொடுமையில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். You should be delivered out from your terribleness and your விபச்சாரம் வேசித்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். You should be delivered from this fornication and adultery. சூனியங்கள் மந்திரவாதங்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். You should be delivered from this sorcerer and this witchcraft. அதுதான் இந்த நினிவே நகரம். That is the city of Nineveh. இந்த நகரம் தான் தகர்க்கப்பட வேண்டும். And this city has to be destroyed. அதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த நபர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய இருதயத்திலே ஒரு உடைதல், ஒரு நொறுக்குதல் உண்டாகிறது. When the city accepts the Lord Jesus Christ, there is a breaking in the heart of that கர்த்தருக்கு city. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு வருவதற்கு முன்பாக மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசுவுக்குள் வரும்படியாக மனத்தாழ்மையோடு உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். And so before a great judgment comes to you, we ask you with plea and we plead you to ask for repentance. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே நினிவே இரத்தப்பழிகளின் நகரமாக வாழ்ந்தது. And so this Nineveh was a city of bloodshed. அதுதான் நிர்விசாரமாய் வாழ்ந்த நகரம். And that is a city which had a slothful life. ஏன் நீங்கள் எருசலேமை எடுத்துக்கொள்ளுங்களேன். Just consider Jerusalem. அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரமாக இருந்ததா? And what kind of city was Jerusalem? மறுபடியுமாய் செப்பனியா 3ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்புங்கள். Let's turn back to Zephaniah chapter 3. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். Verses 1 and 2. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து விடுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. இங்கே இந்த தீர்க்கதரிசி ஒரு நகரத்தை குறித்து எழுதுகிறார். Here this prophet refers a city. இது எருசலேம் நகரத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனம். This city, this words mentioned about Jerusalem. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்திற்கு ஐயோ. Woe to her that is filthy and polluted, to the oppressing நாம் city. எருசலேம் என்ற நகரத்தில் இருக்கலாம். And we may in a city named Jerusalem. தேவனுடைய ஜனங்களாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கலாம். We may have a name branded on us as Christians. ஆனால் இங்கே இந்த நகரம் எப்படி இருக்கிறதா? But how is the city here? ஊத்தையும் அழுக்குமாக இருக்கிறது. It is filthy and polluted. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லி இந்த பூமியிலே வாழ்கிறவர்கள்
அழுக்கான நகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And people who claim as themselves as a God's city, they are living with filth. அவர்களின் பாவங்களை எடுத்து சொல்லுகிற இடத்திற்கு அவர்கள் வருவதில்லை. They do not come to the place where their sins are taken and mentioned. தங்களுக்கு என்று ஒரு எல்லையை வகுத்துக் கொள்கிறார்கள். They are creating a boundary for தங்களுடைய themselves. குற்றத்தை காண்பிக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. They don't want to be mentioned of their mistakes. எனவே எருசலேம் என்று வாழ்ந்தாலும் கூட இன்னும் அழுக்கான நகரமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Though they live literally as Jerusalem, they are still living with filthiness. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் நமக்கு இருக்கலாம். We may have a name say Christian. நல்ல பெயர்களை சூட்டின மனிதர்களாக இருக்கலாம். We may have good names with us. ஒரு முறை கோவா நகரத்திற்கு நான் போயிருந்தேன். Once I went to Goa. அங்கே நம்முடைய சபை இருக்கிறது. There we have a faith home. ஒரு முறை ஒரு விவாகத்திற்காகவும் இன்னொரு முறை பிள்ளைகள் தினத்தை நடத்தும்படியாகவும் நான் போயிருந்தேன். Once I went for the wedding and then an occasion for a children's day. பிள்ளைகள் தினம் நடத்துகிறது அந்த நாட்கள் கிறிஸ்துமஸ் நாட்களாக இருந்தது. And the day of the children's day was nearing to Christmas. கோவா கிறிஸ்தவர்கள் விசேஷமாக கத்தோலிக்கர்கள் இருக்கிறதான இடம். And this Goa is a place where most Catholic residents are there. மிகவும் தேசமானது அலங்கரிக்கப்பட்டிருந்தது. The whole place were garnished and ஆனால் decorated. வேடிக்கை என்னவென்றால் But what is the pitiful thing ஒரு is சாராய கடையின் பெயர் ஹோலி ஸ்பிரிட் வைன் ஷாப். the name of a taskmark, the wine shop is Holy Spirit wine அதிர்ந்து shop. போனேன், இந்த பெயரை வாசித்து அதிர்ந்து போனேன். And I was shocked and trembled. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உன்னுடைய பெயர் எருசலேம். And the name is Jerusalem. உனக்கு ஒரு நல்ல சபை இருக்கிறது. You have a good church. வானளாவிய கோபுரங்கள் உனக்கு இருக்கலாம். You have great towers with you. ஆனால் இழுக்க செய்து நீ ஊத்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? But are you living with filth and pollution? கிறிஸ்துவன் என்ற பெயரை தரித்துக் கொண்டு இன்னும் அசுத்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? Having the name as Christian, are you still living in filth? அவர்கள் அப்படி போனதற்கு 4 காரியங்களை தீர்க்கதரிசி எழுதுகிறான். And for such reason there are 4 causes mentioned. இரண்டாம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? What we read in the second verse. அது எந்த விதமான சத்தம், அதாவது சத்தம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அது எந்த சத்தத்திற்கும் செவி கொடுக்கவில்லை. And she obeyed not any voice. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்பா சொன்னாலும் கேட்க முடியாது. And not obeying to the father. அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டோம். Not obeying to mothers. அண்ணன் சொன்னாலும் கேட்பதில்லை. Not even to brother. பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டோம். Not even to the pastor. நீ ஊத்தியான நகரமாய் போவதற்கு காரணம் இதுதான். And this is the name why you went foolish. அது தெய்வீகமான சத்தத்திற்கு செவி கொடுப்பது இல்லை. It doesn't give voice to the divine voices. ஒரு லிமிட்டுக்குள்ள அவங்க போன பிற்பாடு எந்த சத்தத்தையும் கேட்க மாட்டார்கள். And after going beyond the limit, they won't listen to any voice. பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதினாலும் அவர்கள் தங்களுடைய செவியை மடுத்து கேட்பதில்லை. And though the people who fetch snakes, though they may have different flutes, but it won't obey to it. வேதம் அவர்களை செவிட்டு வெறியன் என்று சொல்லுகிறது. The scripture calls them as deaf. இப்படிப்பட்ட நிலவரத்திலே ஒருவேளை தேவ பிள்ளையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Oh child of God, or you may be living in such a situation. உன்னை அடுத்த நிலவரத்திற்கு அது என்ன கொண்டு போகிறது பாருங்கள். Just see which is the next situation where you are going to be dragged down. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. And she received not correction. அவர்களை யாரும் கடிந்து கொள்ள முடியாது. And no one can correct them. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டுமானால், if your Christian life to be beautiful, உன்னை கடிந்து கொள்ளுகிற ஆட்கள் உனக்கு தேவை. you need people who rebuke and correct you. நான் இதை மறுபடியும் சொல்லுகிறேன். I'm repeating this again. எனக்கு சேர்த்து சொல்லுகிறேன். I'm telling including me in this. கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் அழகாக இருக்க வேண்டுமானால், if my Christian life should be beautiful in Christ, என்னை கடிந்து கொள்ளுகிறவர்கள் எனக்கு தேவை. I need people who rebuke இதை me. ஒத்துக்கொள்ளுகிற தேவ மனுஷர்கள் எத்தனை பேர்? How many of you can accept this? இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்? How many of you accept this? சத்தமாய் பிசாசு வெட்கப்படும்படி ஒரு சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. நீ கடிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் நீ காணப்படு. Find in the place where you are being rebuked. சிலர் தொட்டால் சுலங்கி போல் இருப்பார்கள். டச் மீ நாட், அதுக்கு பெயர். Some people will be like the touch me not. என்னை தொட்டால் என் முகம் வாடி போகும். If you touch me, I will be faint. அவர்களை சீர்திருத்த முடியாது. They cannot be corrected. ஒரு முறை சொன்னால் எங்கேயாவது ஒளிந்து கொள்வார்கள். If you tell once, they will go to hide in அவருடைய themselves. முகம் இறுகி போகும். Their face will get very. அவர்களுக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. They won't have any relation with Christian life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவர்கள் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. And they are not accepting the correction. மூன்றாவதாக அந்த சூழ்நிலை எங்கே போகிறது பாருங்கள். Just third situation where it went. அது கர்த்தரை நம்பவில்லை. She trusted not the Lord. பெயர் எருசலேம் தான். The name is Jerusalem. அவர்கள் தேவ ஜனங்கள் தான். They are the people of God. அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். They are Christians. ஆனால் கர்த்தரை நம்பவில்லை. But they did not trust in the Lord. அந்த அர்த்தம் என்ன?
What does it mean? கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். They are not able to accept the birth of Christ through virgin. Virgin birth. எப்படி இயேசு அப்படி பிறப்பார்? How Jesus will be born? ஆதி ஆகமத்தை அவர்கள் நம்புவதில்லை. They are not trusting in Genesis. கர்த்தருடைய இரண்டாம் வருகை குறித்து அவளுக்கு கேலியும் பரியாசமாக இருக்கிறது. They will have questions and mockery regarding the second coming of Christ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு சபையார் எழுதின ஒரு புத்தகத்தை நான் கவனித்தேன். I looked upon a book written by a அதிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It was written regarding the book of Revelation. 2-3 வரிகளை எழுதி முடித்து விட்டார்கள். In 2 or 3 sentences it has been closed. கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for us Christians to read அது it. சில சொப்பனங்களும் தரிசனங்களும் எழுதி வைத்து யாரோ போயிருக்கிறார்கள். Someone has written some mysteries and some dreams. முழு உலகத்திலும் பரவி இருக்கிற ஒரு மகா பெரிய சபையார் எழுதின புத்தகத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I'm telling this book which has been mentioned by a great church in this world. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவர்கள் கர்த்தரை நம்பவில்லை. They have not trusted in the Lord. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பிறப்பை அவர்கள் நம்பவில்லை. They are not able to believe the holy birth of Jesus. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணத்தை நம்பவில்லை. They are not trusting in the blood death of Jesus on இயேசு Calvary. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்ப மறுக்கிறார்கள். They are denying the resurrection of Jesus Christ. எனவேதான் அவர்கள் அழுக்கான நகரமாய் போய்விட்டார்கள். So they have turned as a filthy city. அவர்களுக்கு எருசலேம் என்ற பெயர் உண்டு. They have the name Jerusalem. ஆனால் ஊத்தையான அழுக்கான நகரமாய் போய்விட்டார்கள். But they have went a filth and polluted city. அவர்கள் கர்த்தரை நம்பவில்லை. They have not trust in the Lord. கடைசியாக அவர்கள் கர்த்தரிடத்தில் சேரவில்லை. Then they have not drew themselves near to the அந்த Lord. அர்த்தம் என்ன? What does it mean? வேற எங்கே அவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். The meaning is they have joined somewhere else. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எருசலேம் என்ற பெயரை தரித்துக்கொண்டு நீ எங்கே சேர்ந்து கொண்டிருக்கிறாய்? And having the name Jerusalem, where are you drawing near? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எத்தனையோ பெயர் பெற்ற மனிதர்கள் சாத்தானோடு சேர்ந்து கொள்கிறார்கள். There are a lot of people who have great names, they are joining with Satan. பிஷப்புகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் They may be called as bishops. பெரிய லெவலிலே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக நினைக்கிறவர்கள் People who have great designation in the Christian world. யாரிடமோ உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு சேர்ந்து விடுகிறார்கள். They are making covenants with different persons, they are joining with different persons. பிசாசோடு சேருகிறார்கள். They are joining with devil indirectly. அந்த கிறிஸ்துவோடு சேருகிறார்கள். They are joining hands with Antichrist. உலகத்தின் அரசியல் தலைவர்களோடு சேருகிறார்கள். They are joining hands with the political leaders of this அது world. தேவனிடத்தில் சேரவில்லை. But not to God. அது எங்கேயோ சேர்ந்து கொண்டிருக்கிறது. They are joining somewhere else. இன்றைக்கு நீங்கள் யாரோடு சேருகிறீர்கள்? But today whom you are joining எங்களுடைய with? மனது என்ன சொல்லுகிறது? What our minds tell you? நாம் என்ன சொல்ல வேண்டும்? What should we tell? இந்த பூமியில் சேருவதற்கு என் இயேசுவல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. And there is no other than Jesus where my mind can go and என்னுடைய enjoy. இருதயம் அவர் பட்சமாய் சார்ந்திருக்கிறது. Our hearts are relying with His mind. நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். We have trustful on the எத்தனை Lord. பேருக்கு அந்த சிந்தை இருக்கிறது? How many of you have that mind? நாங்கள் கர்த்தரிடத்திலே சேர்ந்திருக்கிறோம். We have joined ourselves with the Lord. இந்த பூமியில் வேறொரு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. We don't have any other hope on this world. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? What the word of God tells us. உங்களில் கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? And who stand in this Lord's side? ஒரு பக்கம் உலகம், One side world, ஒரு பக்கம் பிசாசின் ஆவி, another word the devil's ஒரு spirit, பக்கம் சிற்றின்பங்கள், another side the little இன்னொரு pleasures, பக்கம் சிலுவையிலே தொங்கினவர், another side the one who is hanging on the நமக்காக cross, இரத்தத்தை சிந்தினவர், the one who has shed all His blood for நம்மை us, சிருஷ்டித்த தேவன், the Lord who has created நம்மை us, தாங்கி சுமந்து வந்த இயேசு. the Jesus who carried and supported நீ us till யார் now. பக்கம் சேர போகிறாய்? Whom which side are you going to உலகமா join? இயேசுவா? This world or Jesus? பாவமா பரிசுத்தமா? Or to sin or holiness? நீ எங்கே சேர போகிறாய்? Where are you going to join? இப்போது ஒரு கேள்வியை கேட்கிறேன். I'm asking a question now. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். From the depth of your heart tell this. என்னுடைய ஆத்துமா என் கர்த்தர் பக்கம் சார்ந்திருக்கிறது. My soul is on the side of the Lord. இந்த பூமியில் அதை தவிர வேறொன்று எனக்கு இல்லை. There is nothing other than me for this world. அப்படி சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? How many of you can tell this? இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். From the depth of your heart tell this. சூழ்நிலைகளை உணர்ந்து சொல்லுங்கள். Just consider not your நாங்கள் situation. கர்த்தர் பக்கம் சேர்ந்திருக்கிறோம். And we have joined to the side of the Lord. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் விரும்புகிறார். This is what the Lord desires. இந்த அனுபவம் நமக்கு இல்லை என்றால் If we don't have this experience, நாம் ஊத்தையான நகரமாய் போய் we விடுவோம். will be a polluted city. அழுக்கான நகரமாய் போய் We will விடுவோம். be a filthy city. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எருசலேமை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. There are a lot of things about Jerusalem. இன்னைக்கு நான் முக்கியமான விஷயத்துக்கு வருகிறேன். I'm coming to the important points now. இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? Here what this verse tells us. 26ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனத்தை மறுபடியும் படியுங்கள். Let's read again from 26th chapter of Isaiah 5 and 6. அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார்.
அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும். சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த நகரம் பாபிலோனை குறித்து சொல்லுகிறது. This city mentioned here is Babylon. இந்த நகரத்தை குறித்து தான் இன்றைக்கு சில காரியங்கள் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். And I want to keep you before certain things about this city. 25ஆம் அதிகாரம் கூட பாபிலோனை குறித்து தான் எழுதி இருக்கிறது. Even the previous chapter is mentioned about Babylon. இந்த நகரத்தில் வாழ்ந்தவர்கள் நாங்கள் உயரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பிரமையோடு வாழ்ந்தார்களாம். People who lived in the city had a thought that they are living in a very high place. ஆனால் ஆண்டவர் அவளை கீழே தள்ளுகிறார். But the Lord is pushing them down. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த பாபிலோனை குறித்து நாம் படிக்கும் பொழுது When we read about this Babylon, அதை 3 பகுதிகளாக நாம் பிரிக்க வேண்டும். and we have to split this into 3 halves. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. முதலாவதாக ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பாபேல் என்ற நகரம். First of all, it is mentioned in Genesis chapter 10 verse 10, the Tower of Babel. 10 சினேயா தேசத்தில் உள்ள பாபேல். அவ்வளவுதானே? அந்த வேற கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஃபுல்லா படிங்க. சினேயா தேசத்திலுள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். இங்கே ஒரு மனிதன் இந்த ராஜ்யத்தை ஆண்டான். Here a man reigned over this kingdom. 8ஆம் வசனத்தில் அவனுடைய பெயர் நிம்ரோத். And in the 8th verse it is mentioned as his name as Nimrod. இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாக இருந்தான். He was a mighty one in this year. கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன். And he was a mighty hunter before இவன் the Lord. நிமித்தம் அந்த நாட்களில் பழமொழி கூட உண்டாயிற்று. Even because of him there was some language in his கர்த்தருக்கு name. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இவன் அந்த நாட்களிலே சில ராஜ்யங்களை ஆண்டான். And he ruled certain kingdoms in those இங்க days. 4 தேசங்களை குறித்து படிக்கிறோம். Here we read about 4 nations. பாபிலோனை குறித்து படிக்கும் பொழுது முதலாவது நாம் பாபேலை படிக்க வேண்டும். And before reading about Babylon, we have to read about Babel. நிம்ரோத் என்ற மனுஷனால் ஐபிராத் நதியின் ஓரத்தில் ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு நகரம். And this is a city built before a lot of years before in this river Euphrates. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பாபேல் என்றால் குழப்பம் என்ற வார்த்தை அர்த்தம். Babel means a word of confusion. இன்றைக்கும் கூட ஜனங்கள் பலவிதமான குழப்பம் உள்ளவர்களாகவே வாழ்கிறார்கள். And even today people live with a lot of confusion. பிரியமானவர்களே, இந்த நகரத்தின் விசேஷம் என்ன? What is the speciality of the city? இந்த நகரம் ஏன் கட்டினார்கள்? Why they built this city? முதலாவதாக சிந்திக்க வேண்டிய விஷயம், இது தேவ சித்தத்துக்கு விரோதமாக கட்டப்பட்டது. First of all, to think about this is a place built against the will of God. ஜல பிரளயத்துக்கு பின்பாடு, And after the flood in this world, முதலாம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படியுங்கள். Genesis chapter 9 verse 1. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இது பிரளயத்திற்கு ஜல பிரளயத்துக்கு உண்டான பிற்பாடு உண்டான அனுபவம். This is an experience which happened after the flood. நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். And the Lord blessed Noah and his family. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். And be fruitful and multiply and replenish the earth. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இது தேவனுடைய சித்தம். And this is the will of God. நீங்கள் பலுகி பெருகுங்கள், பூமி எல்லாம் நிரப்புங்கள். And be fruitful and multiply and replenish the earth. ஆனால் இந்த பாபேல் கட்டப்பட்ட நோக்கம் என்ன? But what is the purpose of this Babel being built? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, reading from Genesis chapter 11 verse 4. தேவ சித்தத்துக்கு மாறாகவே இந்த நகரத்தை மனிதர்கள் கட்டினார்களாம். And against the will of God, men built this tower. படிங்கள். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு, நாங்கள் பூமியின் மீது எங்கும் சிதறி போக கூடாது. And we should not be scattered through this year. நேரடியாக தேவ சித்தத்துக்கு மாறாக நடந்தார்கள். And they walked against the will of God. ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய திட்டத்திற்கு ஒழுங்குக்கு மீறி நடக்கும் பொழுது, And when a child of God overturns the rule and the order of God, அவனுடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. confusions abound in his life. இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, And dear child of God, come to this இந்த meeting now. முதலாவது அனுபவத்தை சற்று சிந்தித்து பார். Just think about this first உன்னை experience. குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. And the Lord has a purpose, Brigadier. வாலிப பிள்ளைகளே, உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். And young people, the Lord has a great plan regarding அந்த you.
திட்டத்தை பல விதங்களிலே கர்த்தருக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். And the Lord may have revealed this in different angles to you. என்றைக்கு தேவ சித்தத்துக்கு மாறாக நடக்கிறாயோ அன்றைக்கே உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் ஆரம்பமாகி விட்டது என்று அர்த்தம். And when you walk against the will of God, from that day onwards confusions will start to ஆண்டவர் arise. சொல்லுகிறார் பூமி எங்கும் போங்கள். And the Lord told us, go over this world. இவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் சிதறி போக கூடாது. Now we should not be scattered. These people எனவே tell us. நேரடியாகவே தெய்வீக ஒழுங்குக்கு மனிதர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். And now the people are standing against the will of God. இரண்டாவதாக இதை கட்டின மனுஷன் யார்? And secondly, who is the man who built இவனுடைய this? பெயர் நிம்ரோத் என்று சொன்னேன். And he is named as Nimrod. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இவன் தேவனுக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்த மனுஷன். And he is the one who worked against the plan of God. இவனுடைய சரித்திரம் என்ன சொல்லுகிறது? What this history tells? ஜல பிரளயத்துக்கு பிற்பாடு And after the flood came, ஜனங்கள் பெருகினார்கள், ஒரு அளவுக்கு பெருகினார்கள். and the people they multiplied in this year. அதோடு கூட மிருகங்களும் பெருகிக் கொண்டே இருந்தது. And even the beasts also they were multiplying. மிருகங்களுக்கு ஜனங்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். And for the beasts the people started to be எனவே இந்த frightened. நிம்ரோத் என்ற வாலிபன் என்ன செய்தான்? So what does Nimrod, this ஒரு young man, சிறிய did? குழுவை அமைத்தான். கவனிங்கள், ஒரு சிறிய ஒரு டீம், ஒரு வாலிபர்களுடைய குழுவை அமைத்தான். He made a team of young men. அவனுடைய முக்கியமான தொழில் என்னவென்றால் Do you know what is his main purpose? மனிதர்களை பயமுறுத்துகிற மிருகங்களை அழிப்பது. And he will destroy the beasts which are fearful இவனுடைய to men. துவக்கம் இப்படித்தான், நிம்ரோதுடைய துவக்கம் இப்படித்தான் இருந்தது. And Nimrod's beginning was started like this. நல்ல மிருகங்களை அடித்தான். And he used to kill beasts. சில நல்ல சாப்பிடக்கூடிய மிருகங்களை எல்லாம் அடித்தான். He killed the beasts which can be eaten. ஜனங்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைத்தது. People are received good food. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிற்பாடு அவனுடைய கொஞ்சம் நாளான பிற்பாடு அவனுடைய மைண்ட் கொஞ்சம் மாறினது. And after some days his mind changed. தன்னை எதிர்க்கிறவர்களை கொலை செய்ய ஆரம்பித்தான். He started to kill the people who started to rise against him. அநேகர் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். So slowly many people were started to be அதற்கு killed. பிற்பாடு தேவனுக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்தான். And after that he started to war against God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிற்கால பாபிலோன் கூட கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் கலந்ததாக எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். Even the future in the days ahead, Babylon the kingdom it was starting to rise against God. அதிகாரம் 24 வசனம். Jeremiah 53 verse 24. பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய், நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய், நீ கர்த்தரோடே யுத்தம் கலந்தாயே. நீ கர்த்தரோடே யுத்தம் கலந்தாயே. And you have fought a war with God. இந்த ஆவி இந்த நிம்ரோத்துக்குள்ளே கிரியை செய்தது. And this spirit started in the time of Nimrod. அவன் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்தான், போராடினான். And he worked against God who has created him. இன்றைக்கு கூட மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். Even today man is as this. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையானவர்களே, நிம்ரோதை போல நீ வாழ வேண்டாம். Beloved ones, don't live as Nimrod. உன்னை உண்டாக்கின மெய்யான தெய்வத்தை நீ எதிர்க்காதே. Do not resist and war against true God who has created you. உன் தேவன் யார் அதை நீ கண்டுபிடி. And just find out who is your God. அந்த மெய்யான தேவன் யார்? And who is the true living God? அந்த பரம்பொருள், அந்த உத்தமமான தேவன் யார்? And who is the true living God of heaven? ஒருவேளை உனக்கு அவர் தெரியாதிருக்கலாம். Perhaps he may be hidden to you. ஆனால் இந்த நிம்ரோதை போல நீ மாறிவிட வேண்டாம். But don't be hasting as this Nimrod. கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தானாம். And he was a mighty hunter before the Lord. தெய்வத்தை எதிர்க்கிறவனாக இருந்தான். He was the one who resisted God. நாங்கள் மனத்தாழ்மையோடு இந்த காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். And we proclaim this with humility in our mind. இந்த தெய்வத்தை நீ எதிர்க்க வேண்டாம். Do not war against this God. இந்த இரட்சகரை நீ எதிர்க்க வேண்டாம். Do not resist this Savior. இந்த தேவ ஜனத்தை நீ எதிர்க்க வேண்டாம். Do not resist this people of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படி தெய்வத்தை எதிர்த்தவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி போனார்கள். So such people they were all found as the children of God who have resisted so much. நம்முடைய விசேஷித்த கூட்டங்களிலே ஒரு பாடலை நாம் பாடுவோம். And we used to sing a special song in this meeting. அந்த பாடலை கட்டினது யார் என்றால், And who has composed that song? ஒரு சகோதரி பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். And one sister was traveling in a bus. அவர்கள் கைப்பிரதியை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். She was giving on the tracts. அதை விரும்பாத ஒரு மனுஷன் அதை கிழித்து அவளுக்கு முன்பாக போட்டான். A man who received it, he desired not, and he tore it in pieces and threw அவன் it அதை on her face. ஏற்றுக்கொள்ளவில்லை. But she didn't accept. மனம் உடைந்த நிலவரத்திலே சகோதரி உட்கார்ந்து எழுதின பாடல்தான் ஏழை மனு உருவை எடுத்த அந்த பாடல். And with the broken heart she wrote this song. ஏழை மனு உருவை எடுத்த, எல்லாரும் தெரிஞ்ச பாடல் தான், கைகளை தட்டி பாடு. ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளும் கால்களும், கைகளும் கால்களும்
இயேசுராஜனும் நன்றி நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இங்கே நிம்ரோத் தேவனை எதிர்த்தான். And here Nimrod resisted God. எத்தனை மனிதர்கள் அவர்களை எதிர்க்கிறார்கள். And how many men are standing against him? ஆண்டவர் உடனே நியாயத்தீர்ப்பு கொடுப்பதில்லை. The Lord is not judging them immediately. அவருக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். He is giving them chances. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அடுத்ததாக இந்த பாபேலை குறித்து நாம் படிக்கும் பொழுது, Next when you read about this Babel, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தப்பும்படி குறுக்கு வழிக்குள் போகிறார்கள். and they are going through the short way to escape of the judgment of இந்த the Lord. 4ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? What we read in this 4th verse. நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம், And we will build a city for us. வானளாவும் ஒரு சிகரமுள்ள கோபுரத்தை கட்டுவோம். And we will build a tower which ends up to the heaven. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to நாம் God. கட்டப்போகிற கோபுரம் வானத்தை அளாவும் பெரிய கோபுரமாக இருக்க வேண்டும். The tower what we build should be reaching to the heavens. இன்றைக்கு எத்தனையோ நாடுகளிலே போய் பாருங்கள், அரபு நாடுகளிலே போய் பாருங்கள், போட்டி போட்டுக்கிட்டு வானத்தை அளாவும் கட்டடங்களை கட்டுகிறார்கள். Today you can see the competition in this world where they are building towers, having a competition between the different nations. கட்டடங்கள் அதுக்கு மேல கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். 100-storied buildings and more than that they are building. இது எல்லாம் நிம்ரோதின் ஆவிகள். They all spirit of Nimrod. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பும்படி குறுக்கு வழிக்குள் போகிறார்கள். And they are going through shortcuts to escape of the judgment of the Lord. அந்த நாட்களிலே ஜனங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக ஜல பிரளயம் உண்டாயிற்று. And in those days, because of the iniquities of people, there was a flood. ஆண்டவர் சொன்னார், இனி ஜலத்தினால் நான் அழிக்க மாட்டேன். The Lord told, hereafter I won't destroy this world by flood. எனவே தேவன் அன்றைக்கே அதை வாக்கு பண்ணினார். So the Lord made a covenant there. ஆனாலும் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. But people cannot accept it. இன்னொரு ஜல பிரளயம் வந்தால் நம் எல்லாரும் அந்த உயர்ந்த மாடிக்கு ஏறிக்கொள்ளலாம். And if once again this flood come, we all can climb up to the tower. பாருங்கள், மனிதர்களுடைய சூத்திரங்களை பாருங்கள். Just see the deceit of man. எப்படி தப்பலாம் என்று யோசிக்கிறார்கள். They're thinking, how could they escape? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்ப மனிதனே உன்னால் முடியுமா? Oh man, can you escape of the judgment of the Lord? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே உன்னுடைய சிந்தையின்படி அல்ல, தேவனுடைய மனதினை விளங்கிக் கொள்ள வேண்டும். So not according to your mind, you have to understand God's mind. யார் இனி வரப்போகிற நியாயத்தீர்ப்புக்கு தப்ப முடியும்? And who can escape of the judgment which is to அதற்கு come? ஒரே வழி, நீ ஆண்டவருக்கு முன்பாக அடிபணிவதுதான். The only way is that you have to humble yourself before the Lord. ஆண்டவருடைய மனதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். You have to understand the mind of God. ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். You have to be transformed as a God's child. வேதத்தின்படி நடக்க வேண்டும். You have to walk according to the scriptures. பொல்லாத வழியை விட்டு விலகி இருக்க வேண்டும். You have to move away from these evil ways. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வரும் கோபத்திற்கு வழிக தப்பும்படி உனக்கு வழிகாட்டினவன் யார்? And who has showed you the way to escape the judgment is to come? நியாயத்தீர்ப்புக்கு தப்பும்படி குறுக்கு வழிக்குள் போக வேண்டாம். Do not go into the shortcuts to escape of the அங்கே judgment. போவாயானால் அங்கேயும் நியாயத்தீர்ப்பு உனக்கு உண்டாகும். If you go there, you will also meet the judgment at that. இதே வசனம் என்ன சொல்லுகிறது? What the same verse tells. நமக்கு பேர் உண்டாக இதை கட்டுவோம். And let us build it for our name. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை குழப்பம் அடைவதற்கு இதுதான் காரணம். And this is the reason for why many of people's life எதை have confusions. செய்தாலும் என்னுடைய பெயர் வர வேண்டும். Whatever we do, my name should come நாங்கள் there. சிறு பிள்ளைகளாய் இருந்த பொழுது When we are little children, எங்க ஊர்ல இப்படி ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது. we have a mysterious way of இங்க கூட practicing. இருக்கலாம், எனக்கு தெரியாது. We don't know about it. கல்யாண பத்திரிகையில அத்தனை பேரும் ஒரு பேஜில் அடுத்த பக்கம் பிரிண்ட் பண்ணிருப்பார்கள். எல்லா பேர் மாமா, தாய் மாமா, அவன் இவன் அத்தனை பேரும் இருக்கும். In that wedding invitation, all the people, family members' name will be printed. ஒரு பேர் மிஸ் ஆச்சுன்னா அன்னைக்கு சண்டை நடக்கும் அந்த கல்யாணத்துல. If one name is left, there will be a great war in that ஏன் place. பேர் ஏன் அதுல இல்ல? Why my name is not there? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதாங்க குழப்பத்திற்கு காரணம். This is starting of troubles. எத்தனையோ பேர் இப்படித்தான் நடக்கிறார்கள். Many people are walking in this type of தங்களுடைய பெயர் confusion. வர வேண்டும். And their name should come இங்க there. பாருங்கள், எங்களுக்கு எந்த பெயரும் இங்க எழுதவில்லை. Just see back, we don't have any names written. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எங்களுடைய போஸ்டரை பாருங்கள், பெயர்கள் அங்க இருக்காது. And just see our advertisement banners, there won't be any names. பெயர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? What can we do with the names? இந்த மார்க்கத்துக்குள் வந்ததற்கு காரணம் என்ன? What is the reason for coming into this way? நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னார். I want told that I am meek and lowly. அவருடைய பிறப்பு தாழ்மை. His birth is in அவர் lowliness. மிகவும் எளியவராக வாழ்ந்தார். And he lived a simple life. அவர் ஒரு பகட்டான மனுஷன் அல்ல. He wasn't a prideful
prideful man. சாதாரண மனுஷனாக வாழ்ந்தார். He lived as a simple man. அன்பான சித்தர்களை அமர்த்தி போட்டு அகண்டதலம் சென்றவரை அண்டுவாயே என்று சித்தர்கள் பாடி வைத்து போனார்கள். And the elder people have sung in this way that people are living in a humble way, they are the great ones. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எளிய வழியை காண்பித்து கொடுத்தார். And he showed a simple and meek way. ஆவி இந்த வழியை விரும்பிட்டு பிரியமானவர்களே. And my spirit desired for this way. இவர்கள்தான் எங்களைப் போல இந்த எளிய வாழ்க்கையை வாழ விரும்பினவர்கள்தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். And so we are all the people who are gathered here as because we sought for a meek way. பெருமையாக வாழ வேண்டுமானால் இந்த மார்க்கம் உனக்கு ஒத்து வராது. And if you have to live a prideful life, this way would not be successful. பெருமைக்காக பெயருக்காக புகழுக்காக நீ இருக்க வேண்டுமானால் இந்த சபை உனக்கு சரி வராது. If you want to live for namesake, for a branding of your name, this church won't be acceptable to you. உனக்கு ஒரு நகரத்தை இங்க கட்ட முடியாது. You cannot build a city for yourself. ஏனென்றால் திரித்துவ தேவன் இறங்கி வருவார். It's why because the triune God will descend down. நாம் இறங்கி போவோம் என்று சொல்லுவார். And he will come down and he will tell us to நீ go. பெருமைக்காக வாழ்கிறாயா? Are you living for pride? உன்னுடைய பெயருக்காக நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாயா? Are you giving importance for your name? அதுதான் இடிக்கப்பட வேண்டிய நகரம். That is a city which has to be destroyed. தள்ளு அந்த நகரத்தை. Just cast it out. பெயருக்காக வாழ வேண்டிய புகழுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கை இல்லை இது. This is not the life to live for brand and namesake. இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை. A life where you have to learn about Jesus. இயேசு சொல்லுகிறார், என் மகனே என்ன படி என்று சொல்லுகிறார். And Jesus told, just learn it from me. என்னை நீ கற்றுக்கொள். And learn it from me. என்னுடைய நுகத்தை உன்மேல் வைத்துக்கொள். And keep my yoke upon you. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். For I am meek and lowly. எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை இயேசு கற்றுக் கொடுத்தார். See how wonderful life Jesus taught இன்றைக்கு us. மனித வாழ்க்கையை பாருங்களேன். Today just see the life of man. பெயரும் புகழுக்காக எத்தனை அழிவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. How many destruction happens because of increasing the name and brand. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. அடுத்ததாக நாம் என்ன படிக்கிறோம்? Next what we read here. 6ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால் The 6th verse. அவர்களுக்கு ஒரு தவறான எண்ணம் இருந்தது. They had a wrong thought. படிங்கள். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இதுதான் அவர்களுக்குள்ள தவறான ஒரு சிந்தை. And they had a wrong thought in them. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? What they tell in their minds. நாங்கள் இதை செய்ய ஆரம்பித்து விட்டோம். And we have started to do this. ஒன்றும் தடை பண்ண முடியாது. And no one can resist this. அப்படிதான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். That's what they thought. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாங்கள் இதை செய்து விட்டோம், எங்களை யாரும் தடுக்க முடியாது. And after we have completed this task, no one can stop us. எங்கே வேணாலும் போ, என்னை தடுக்க முடியாது. Wherever you can go, you cannot stop me. மனிதர்கள் பேசுகிற பேச்சை பாருங்கள். Just see how men speak. ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் இறங்கி போவோம். And let us come down. அவருடைய தவறான எண்ணங்கள் அவர்களை கெடுத்து போட்டு விட்டது. Their evil thoughts have spoiled them. நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று நீ நினைக்கிறாய். And you are thinking that what you have planned to do will not be stopped. நினைக்க உனக்கு உரிமை உண்டு. You have the right to think. ஆனால் காரியங்களை வாய்க்க செய்கிறவர் மேலே ஒருவர் இருக்கிறார். But the one who is making things to prosper is waiting there. அவர் செய்ய நினைத்தது தான் தடைபடாது. Only what he has planned will not be stopped. நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக எம்மாத்திரம். And you and I, how much are we before him? நீ செய்ய நினைத்தது நடந்து விடுமோ? And will what you have planned, will it happen? நீ செய்ய நினைத்தது அது சாதித்து விடுவாயோ? And can you hold on the thing which you can do? தெய்வத்தின் இரக்கம் இல்லாமல் உன்னால் என்ன செய்ய முடியும்? Without the mercy of the Lord, what can you do? என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Without me, you cannot do anything. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படி தான் अनेகர் போய் ஏதாவது சாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். In this way, only people think that they can strive for உன்னுடைய things on வாழ்க்கையில் their own. அங்கேதான் தோல்வி நீ சந்திக்கிறாய். In this way, you face defeat. அது நிமித்தமாக தான் வாழ்க்கையிலே குழப்பங்களாய் நீ இருக்கிறாய். And because of these failures, you will face confusion. இந்த நகரம் சிதறி போய் விட்டது. And the city has been scattered. தேவன் அதை தடுத்து போட்டார். And the Lord has stopped it. அடுத்ததாக நாம் படிக்க வேண்டியது The next thing to read பாபிலோன் சாம்ராஜ்யம். is the kingdom of Babylon. நன்றாக வேதத்தை படியுங்கள். And just read the scripture well. இரண்டாவதாக பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்து படிக்க வேண்டும். And next you have to read about the kingdom of Babylon. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்புக்கு முன்பாக ஏறக்குறைய 800 வருடங்களுக்கு முன்பாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ராஜ்யம். And this kingdom was established before 800 years before the birth of Jesus இதனுடைய Christ. முதல் ராஜா ஹம்முராபி. And the first king of Babylon is Hammurabi. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவர்களும் இந்த பாபேல் வழியே வந்ததான மனிதர்கள்தான். Even they are the one who followed through this these people ஆனால் of ஒரு Bible. பெரிய சாம்ராஜ்யத்தை இவன் ஸ்தாபித்தான். And then in future they established a great kingdom. இவனுடைய நாட்கள் துவங்கி நேபுகாத்நேச்சார் மட்டும் இந்த ராஜ்யம் பெரிய நகரமாக மாறினது. And starting from his kingdom it started and it concluded through the Nebuchadnezzar. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது When we read about this kingdom of Babylon,
Babylon. இந்த நம்முடைய வாழ்க்கையும் கூட அதோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். Even we can compare our lives to this kingdom. இவர்களை குறித்து தான் வேதம் என்ன சொல்லுகிறது? And what about them? There's a scripture tells. இவர்கள் உயரத்திலே வாசமாய் இருந்தவர்கள். And they are the one who lived in lofty places. இவர்கள் உயர்ந்த நகரத்திலே இருந்தவர்கள். They are the one who lived in lofty cities. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வேறொரு தமிழ் வேதாகமம் எப்படி சொல்லுகிறது? Another Tamil Bible tells you. வானுயர உயர்ந்த நகரமாம். வானுயர உயர்ந்த நகரம். It is a city which is high to the heavens. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீங்கள் வேதத்தை நீங்கள் சற்றே ஆழமாக படித்தால் when you deeply read the scripture, இதற்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் இருந்து இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது என்று படிக்கலாம். And with the names given to this you can understand how is this kingdom of ஏசாயா Babylon. 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படியுங்கள். Chapter 14 verse 4 Isaiah. நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? So what we read here, இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் பொன்னான நகரம், பொன் நகரி. the name given to this Babylonian empire is a city of gold. இதற்கு ஏன் இந்த பெயர் கொடுக்கப்பட்டது? Why it is given as a golden city? இவர்கள் பொன் வெள்ளி போன்ற ஆபரணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். They give importance to the ornaments as gold and silver. ஆடம்பர ஜீவியத்தை அவர்கள் செய்தார்கள். They live a life of luxury. வெளிப்படுத்தல் 17:4 கூட பிற்கால பாபிலோன் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது. Even in Revelation chapter 17 verse 4 the future Babylon is insisted. அவருடைய பொன் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர ஜீவியம் அவளுக்கு பொன் நகரி என்று பெயரை கொடுத்தது. And as the city was adorned with gold and silver, it was the name was given as golden city. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கு கூட ஆவிக்குரிய ஜனங்கள் தங்களை அலங்கரிக்க விரும்புகிறார்கள். Even spiritual people they want to adorn themselves. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாங்கள் பொன் வெள்ளியினால் அலங்கரிப்பதை எதிர்க்கிறதில்லை. And we don't resist adorning with gold and silver. ஆனால் எங்களுடைய ஜனங்களுக்கு நாங்கள் சில சத்தியங்களை சொல்லி இருக்கிறோம். But we have mentioned certain truth to our people. அது எங்களுடைய உபதேசம் அல்ல, வேதத்தின் உபதேசம். It is not our doctrines but the doctrine of the scripture. அவர்கள் மனம் முவந்து இந்த அலங்கரிப்பு வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்கிறார்கள். And so they have accepted this and they have departed all these adornations from them. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் உண்மையான பொன் நகரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But people who are true Christians are living in a golden city now. சில இடங்களில் போய் பார்த்தால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட தடியான செயினும் அப்படிப்பட்ட நகைகளும் இல்லை என்றால் அவளை கிறிஸ்தவனாகவே மதிப்பதில்லை. வேதனையான விஷயம். Some places you can go and watch that if they don't have thicker chains they won't be considered as Christians. ஒரு சகோதரி நம்மோடு கூட ஐக்கியப்பட்டார்கள். One sister came and had fellowship with us. அவர்கள் குடியிருக்கிற மத்தியிலே அவளுக்கு பெரிய நிந்தை அவமானம். In the midst of a society there was a great reproach. அவர்களுடைய கொள்கை என்னவென்றால், so what is the problem? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இப்படி எல்லாம் இருக்கத்தான் வேண்டும். Christians means they should live as this. இல்லை என்றால் ஏதோ அது ஒரு பைத்தியக்கார வாழ்க்கை போல தான் நினைக்கிறார்கள். Or else it is some foolish life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பாபிலோனுடைய பெயர்தான் பொன் நகரி. And the name of Babylon is golden city. அதுதான் இடிந்து போன ஒரு நகரம். That is a city which has been destroyed. பெருமையினால் விழுந்து போன ஒரு நகரம். A city which has been fallen because of pride. இந்த ஆண்டவராகிய இயேசுவை கண்ட பிற்பாடு நமக்கு ஏன் அலங்காரம்? And after seeing Jesus, why do we need this adornation? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். I'm asking this question. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை அவருக்கு. Neither beauty nor calmness. ஆண்டவராகிய இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது when Jesus was carrying the cross on his way, அவருடைய ரூபத்தை பாருங்களேன். just look at his form. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. No beauty, no comeliness. அவருடைய முகம் அந்தகேடு அடைந்தது. And his face was distorted. நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. He didn't have the form how we wished. அவரை பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் மறுத்தது. And our eyes denied to look at him. நம்முடைய முகங்களை திருப்பிக் கொண்டோம். And we turned our faces from him. அவர் அந்தகேடு அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. And he had a distorted vision. இந்த இரட்சகரின் கோலத்தை நாம் கண்ட பிற்பாடு உன்னை அலங்கரிக்க உனக்கு தோன்றுகிறதோ? And after seeing this great and pitiable vision, do you want to adorn yourself? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்களே, we are called as children of God. இந்த இரட்சகரை உன் கண்கள் காணட்டும். And let this Savior be seen with your eyes. சிலுவையை சுமந்து கொண்டு போகிறாரே அவர் யார்? And who is this man who is carrying the cross for you? அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடச்சான் உந்தனை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடச்சான் உந்தனை மீட்க. பல நேர்மைகள் சுமந்தாரே, 10,000 பேர்
இன்னும் சிறந்தவரே பலரே சுமந்தாரே ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய பாடல். This is our song. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. May the beauty not come in us. வாலிப பிள்ளைகளே, இதை படியுங்கள். Oh young people, just read it. அடுத்த சந்ததியாய் இருக்க போகிறீர்கள். You are going to be the next generation to ஆடம்பரத்தை follow. விரும்புகிறவர்களே படியுங்கள். People who live a Christian life, read this. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நகரியாய் வாழ்ந்து விட வேண்டாம். Do not கோல்டன் சிட்டி. Do not live as a golden city. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த கோரஸை ஒன்று கூட பாட போகிறோம். Once again, it's going to sing this chorus. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. May the beauty not come in us. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. என்னை மீட்க அழகும் இல்லை. ஹல்லேலூயா. சுமந்தாரே 10000 பேரிலும் சிறந்தவரே ஜீசஸ் 10000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே அடைந்தே கொங்குரா சிறுமை அடைந்தே. கலட்ட வேண்டிய காரியங்களை கலட்டுங்கள். And remove the things which have to remove. கர்வாலி மரத்தடியிலே புதைக்க வேண்டியதை புதையுங்கள். Which has to be buried under the cross. இயேசு வரப்போகிறார். Jesus is going to come. அழகான மணவாளனோடு அழகான மணவாட்டியாய் நாம் போய் நிற்க வேண்டும். We have to go as a beautiful bride before him, before the bridegroom. அடுத்ததாக இந்த நகரத்துக்கு ஒரு பெயர் உண்டு. Next there's a name for the city. அவர்களுக்கு பெயர் பொன்னான தலை. And it is a golden head. தானியேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Daniel chapter 2 verse 32. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும். இங்கே இந்த தரிசனத்திலே ஒரு பொன்னான தலையை குறித்து பார்க்கிறோம். Here in this vision we read about a golden head. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை குறித்து சொன்னாலும், And though it is mentioned about the king of Babylon, Nebuchadnezzar, அவர்கள் பெற்ற அதிகாரம் அவர்கள் பொன்னான தலையாக மாற்றினது. and the authority what they had made them to be represented as a head of gold. தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அது சிங்கத்திற்கு தலையாக ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Daniel chapter 7 verse 4 it is mentioned as a head of a lion. தலை என்று சொன்னால் வல்லமையை காண்பிக்கிறது. And the head shows power. அதிகாரத்தை காண்பிக்கிறது. It shows authority. ஞானத்தையும் அறிவையும் காண்பிக்கிறது. It shows wisdom. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கல்தேயர் என்று படித்து பாருங்கள், அவர்கள் ஞானவான்களாக இருந்தார்கள். And the Chaldeans, they were found with wisdom. உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. And the wisdom of this world is found as foolishness before God. இன்றைக்கும் ஜனங்கள் பொன்னான தலையாக இருக்க விரும்புகிறார்கள். Even today people want to be as heads of gold. தங்களுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். They think that they have a power for themselves. தாங்கள் அதிகாரம் உள்ளவர்கள் என்று நினைக்கிறார்கள். They feel that they have authoritative. ஞானமும் அறிவும் உண்டு என்று நினைக்கிறார்கள். They think that they have power and wisdom with them. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தெய்வத்தின் வல்லமைக்கு முன்பாக மனுஷனே நீ எம்மாத்திரம். And before the power of God, oh man, how much art thou? உன்னுடைய அதிகாரம் உம்மட்டில் இருக்கட்டும். And let your authority found in your உன்னுடைய place. ஞானம் உன்னோடு கூட இருக்கட்டும். Let your wisdom found with yourself. நம்முடைய ஞானம் எம்மாத்திரம். And how much is your wisdom before God? ஒரு பாஸ்டர் இப்படி ஒரு வேடிக்கையான சம்பவத்தை சொன்னார். A pastor told us a pitiable thing in this way. வேதத்துல இல்ல, அது கற்பனையாக சொல்லப்பட்ட விஷயம். It is an imagination, not in the scripture. அவன் ஆண்டவரத்துல ஆண்டவரை பார்த்து இப்படி கேட்டானாம். And the Lord asked Adam. No, Adam asked God. Adam asked to God. என்ன சொன்னானா? What he asked us. ஆண்டவரே, நீ சிருஷ்டித்தது போல எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் ஏதாவது கொஞ்சம் சிருஷ்டித்து பார்க்கிறேன். And Lord, give me a chance how you created me. Give me a chance, I will create something. ஓகே மகனே, நீ ஏதாவது சிருஷ்டித்து கொண்டாந்து காட்டுன்னு சொன்னாரா. And the Lord told, okay, your son, create something. அவன் திடீர்னு ஒரு முந்திரி மரத்தை உண்டாக்கணும்னு நினைத்தானா. And he thought of bringing a cashew nut tree. அதுல பார்த்தா நல்ல முந்திரி பழம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை கொண்டு வந்து ஆண்டவரை பார், நான் ஒரு முந்திரி மரத்தையும் பழத்தையும் உண்டாக்கிட்டேன். And now I created a cashew tree, just see how this fruits are. ஆண்டவர் சொன்ன, மகனே, எல்லா ஃப்ரூட்டுக்குள்ள நான் சீடை உள்ள வச்சிருக்கேன், நீ பாரு, ஒன்னு சிருஷ்டித்து கடைசியில சீடு எங்க இருக்கு? முந்திரி பழத்துக்கு கொட்டை வெளியே தொங்கிட்டு இருக்கு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And all the fruit you have created, you can see the seed is outside. மனுஷனே உன்னுடைய அறிவு எம்மாத்திரம். Oh man, how much are your நம்முடைய திறமை எம்மாத்திரம். And how much is our wisdom? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, dear child of God, இவர்கள் பொன்னான தலையாக இருந்தார்கள். they wanted to be as heads of gold, ஆனாலும் அழிந்து போனார்கள். but they were destroyed. இந்த வசனத்தை முன்னிட்டு நாங்கள் மனுவர்க்கத்திற்கு என்ன சொல்லுகிறோம்? And we are keeping this words in front and உனக்கு வல்லமை இருக்கலாம். You may have power. உனக்கு திறமை இருக்கலாம். You may have talents. உனக்கு அதிகாரம் இருக்கலாம். You may have authority. ஆனால் சர்வ வல்லவரின் அதிகாரத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். But you have to understand the authority of the Almighty. இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? Today if you die, where shall you go? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே எந்த வல்லமை அதிகாரம் இருந்தாலும் உனக்கு மேல் ஒரு வல்லமை உண்டு, ஒரு அதிகாரம் உண்டு என்பதை நினைத்து நடுங்குவாயாக. So whatever authority you may have, there is some other greater power than you, and remember this and be trembled because of it. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மூன்றாவதாக இவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? The third name given to him. ஏசாயா 51:7. Isaiah chapter 51 verse 7. கர்த்தரின் கையில் இருக்கிற பொற்பாத்திரம். And the golden vessel in the hands of God. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களுக்கு கலங்காமலும் இருங்கள். 51:7. எரேமியா Jeremiah chapter 51 verse 7. பாபிலோன் கர்த்தருடைய கையிலுள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். Babylon had been a golden cup in the Lord's hand. இதனுடைய அர்த்தம் என்ன? What does mean? நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். You have to carefully look upon இது ஒரு கோல்டன் பொற்பாத்திரம் தான். It is a golden vessel. ஆனால் கர்த்தரின் கையில் இருக்கிறது. But it is in the hand of God. இந்த பாத்திரத்தில் என்ன இருக்கிறது? What is there in this cup? அது மதுவை அந்த பாத்திரத்தில் ஊற்றி வைத்திருக்கிறார். And they have made wine in that cup. எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். And all the nations drank of புத்தி it. மயங்கி போனார்கள். And they gone mad. இதற்கு வேதாகமம் என்ன சொல்லுகிறது? What the scripture tells சில about this? ராஜ்யங்களை நியாயம் தீர்க்கும்படி தேவன் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை உபயோகப்படுத்தினார். And the Lord used this empire of Babylon to judge certain nations. நீங்கள் எரேமியா 25:15-16 ஆகிய வசனங்களை நீங்களே வாசித்துக் கொள்ளுங்கள். And you can read in Jeremiah chapter 25 verse 16 and 17. ஜாதிகளை நியாயம் தீர்க்கும்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தேவன் உபயோகப்படுத்தினார். And in order to judge certain nations, the Lord uses Babylonian empire. அந்த பாத்திரத்தில் இந்த மதுதான் தேவனுடைய கோபாக்கினை. And the wine inside golden cup is the wrath of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு அர்த்தத்தில் தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு பொன்னான பாத்திரம். In one side it is a golden cup used by the Lord. ஒருவேளை கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்தலாம். Perhaps the Lord may use you. பல காரியங்களுக்காக தேவன் உன்னை உபயோகப்படுத்தலாம். And for different ways the Lord may use you. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கை சரியாக இல்லை என்றால், But if your life is not well before the sight of God, நீ ஒரு தங்கத்திற்கு ஒப்பான ஒரு பொன் பாத்திரமாக இருக்கலாம். you may be much precious as gold, as a golden vessel. தேவன் என்னை உபயோகப்படுத்துகிறார் என்று நீ நினைத்துக் கொள்ள கூடாது. But you should not think that the Lord is utilizing me. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனால் தேவனுக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். But you should be humble before God's sight. இது கர்த்தரின் கையில் உள்ள பொற்பாத்திரமாக இருந்தது. This was a golden cup in the hand of the Lord. ஒருவேளை நீ கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம். Perhaps you may be a vessel to be used by the Lord. தேவன் உன்னை உபயோகித்திருக்கலாம். The Lord might have used you. இன்றைக்கு உன்னுடைய நிலவரம் என்னவா இருக்கிறது? But today what is your situation? நீ யாருடைய கையில் இருக்கிற பாத்திரமா இருக்கிறாய்? And which vessel are you in whose hand? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற ஒரு பாத்திரமா இருக்கிறாயா? are you in the hand of the Lord as a vessel? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எரேமியா 50:23 வசனத்தில் In Jeremiah chapter 50 verse அதற்கு 23, மற்றொரு பெயர் உண்டாயிருந்தது. another name was given. 50:23 சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறிந்து உடைக்கப்பட்டது, ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இங்கே பாபிலோனுக்கு மற்றொரு பெயர் என்ன? What is the other name for Babylon? இது சர்வ பூமியின் சம்மட்டியாக இருந்ததாம். It is a hammer of the whole earth. ஜாதிகளை உடைத்து நொறுக்கி போட்டது. And it became a desolation among கர்த்தருக்கு மகிமை nations. உண்டாகட்டும். Glory be to God. உண்மையாகவே பாபிலோன் சாம்ராஜ்யம் எத்தனையோ சாம்ராஜ்யங்களை நொறுக்கி தள்ளினதான ஒரு சாம்ராஜ்யம். And truly, as per history's record, this Babylonian empire has destroyed many nations. அந்த நாட்களிலே பாபிலோன் சாம்ராஜ்யத்தை படித்தால் பெரிய பெரிய ராஜாக்கள் எழும்பினார்கள். And when you read about the history of Babylonian empire, greater kings சர்வ arise there. பூமியின் சம்மட்டியாக இருந்ததாம். It was a hammer for the whole
earth. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உன்னுடைய வாழ்க்கை கூட அப்படி இருக்கலாம். Your life may be also in this way. ஒரு சம்மட்டையை போல நொறுக்கி தள்ளுகிற நபராக இருக்கலாம். You may be one who breaks people as a hammer. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உனக்கு சில பலன் இருக்கலாம். You may have strength in you. சாமர்த்தியம் இருக்கலாம். You may have certain சர்வ talents. பூமிக்கு நீ ஒரு சம்மட்டியாக இருக்கலாம். You may be hammered to this whole earth. ஆனால் தேவனுக்கு நீ பயப்படவில்லை என்றால் But if you do not fear God, உன்னுடைய ஜீவியம் கூட விழுந்து போன நிலவரத்திலே காணப்படும். even your life will be in a fallen situation. அவர்கள் சர்வ பூமியின் சம்மட்டியாக வாழ்ந்தார்கள். And they lived as a hammer for this whole earth. ஏசாயா 13 அதிகாரம் 19 வசனத்தில் In Isaiah chapter 13 verse 19, ராஜ்யங்களுக்கு ஒரு அலங்காரமாக அவர்கள் இருந்தார்களாம். and they were as an adornation to the nations. 13:19 ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது ராஜ்யங்களுக்கு அலங்காரம், And it was an adornation to the nations. கல்தேயரின் மகிமை. And it is the glory of the Chaldeans. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to ஏன் God. ராஜ்யங்களுக்கு அலங்காரம் என்று அறியப்பட்டது? Why it is known as the glory of உலக kingdoms? சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டால் பூர்வீக சாம்ராஜ்யம் தான் இந்த பாபிலோன். And when you take about the empires of this world, the oldest is this Babylonian ஆண்டவருக்கு empire. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ராஜ்யங்களுக்கு அலங்காரமாக இருந்தது. It was a glory to all the kingdoms. கல்தேயரின் மகிமையாக இருந்ததாம். It was the glory of the அதின் Chaldeans. உயர்ந்த கட்டடங்கள், And then its ancient high அதின் towers. குடிகளின் திரட்சிகள், And the multitude and the prosperity அங்கே of the இருந்ததான nation. ஐஸ்வரியங்கள், And the riches of the kingdom. பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் அரண்மனையின் முன்பாக போய் நின்றீர்கள் என்றால் ஒரு பெரிய வானுயர்ந்த ஒரு அலங்கார வாசல் அங்கே இருக்குமாம். And when you go to the Babylonian empire, you can see a great wall in the entrance. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த நகரங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இடித்து தள்ளப்பட வேண்டும். And all this city has to be destroyed and put இவர்கள் to fire. பெருமையினாலே விழுந்து போனார்கள். And they all fell because of loftiness. ஏசாயா 25:3 என்ன சொல்லுகிறது? What Isaiah 25:3 tells. அவருடைய கொடூர தன்மை குறித்து சொல்லுகிறது. It tells about their terribleness. 25:3 ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமான ஜாதிகளின் நகரம். And they are a nation of terribleness. இவருடைய கொடூரமான சுபாவத்தின் நிமித்தமாக இவர்களுக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டது. And because of the terrible nature, this name has been given. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு நாள் வந்த பொழுது இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. And when a day came, this Babylonian empire came to an end. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் தன்மைகள் எல்லாம் இடிந்து நொறுங்குவதற்கு இடம் கொடுப்போமாக. And let us all give way for this nature of this Babylonian empire to be broken down. மூன்றாவதாக இந்த பாபிலோனின் மூன்றாவது தன்மையை சொல்லி முடிக்கிறேன். I tell about the third nature of this Babylonian empire. இது வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned in Revelation chapter 14 14 அதிகாரம் 8 வசனம். verse 8. வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றார். இது எழுத்தின் பிரகாரமான ஒரு பாபிலோன் அல்ல. And this is not a literal Babylon. இது ஒரு ஆவிக்குரிய பாபிலோன். This is a spiritual Babylon. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஏன் பாபிலோன் என்று இந்த நகரம் அழைக்கப்படுகிறது? And why it is called as Babylon? அந்த பாபேலுக்குள்ளும் பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்குள்ளும் கிரியை செய்த ஆவிதான் இந்த ஆவிக்குரிய பாபிலோனுக்குள்ளும் இருக்கிறது. And the spirit which worked in the empire of Babylon in the ancient period, that spirit is working in the New Testament. கர்த்தருடைய ஜனங்கள் இதை கவனமாக படிக்க வேண்டும். People of God should read this very carefully. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த சாம்ராஜ்யம், இந்த நகரமானது மத சம்பந்தமான ஒரு ராஜ்யம். And this kingdom, this empire is something religious. அல்லது மகா பாபிலோன் என்று சொல்லுகிறது மத சம்பந்தமானது. And it is closely related to religion. விழுந்து போன சபை. A fallen church. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீங்கள் இந்த நாட்களிலே கூர்ந்து கவனித்தால் இப்படிப்பட்ட ஒரு மகா பாபிலோனை பார்க்கலாம். And when you keenly look upon this, you can see different Babylons now. ஏன் இதை நாம் விழுந்த சபை என்று சொல்லுகிறோம்? Why do we call this a fallen church? இந்த சபைகளில் கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க முடியாது. In these churches you cannot see Christ. கிறிஸ்து இல்லாத சபை. A church without Christ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எங்கே கிறிஸ்து இல்லையோ, எந்த சபையில் கிறிஸ்து முக்கியமாக இல்லையோ அந்த சபை விழுந்து போன சபை. And where in which church does Christ not emphasized, where Christ is not prioritized, that is not a church. கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த ஆவிக்குரிய பாபிலோனுக்குள் சிக்கி தவிக்கிறார்கள். And crowds of people are get caught in this spiritual Babylon and getting trouble. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 18 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். In Revelation chapter 17 verse 18, அங்கே இந்த பாபிலோனை குறித்து நிறைய சத்தியங்களை படிக்கலாம். here we can read about certain truth about this Babylon. 17 அதிகாரம் 1 வசனத்தை படிக்கும்
படிக்கும் பொழுது The first verse of 17th chapter. 7 கலசங்களை விட அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. முதலாவதாக நாம் இங்கே என்ன படிக்கிறோம்? What we read here first. இவளுக்குள் இருந்த வேசித்தனமாகிய மது. And this wine which is a fornication. ஏன் அது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? Why it is mentioned so? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதுதான் ஆவிக்குரிய வேசித்தனம். And moving away from the living God is spiritual fornication. யோசியாவில் படிக்கிற 4:12 சோர மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Hosea chapter 4 verse 12 it is mentioned about a group of people who are having this கர்த்தருடைய habit. ஜனங்கள் கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு சத்தியம் இது. And people of God, you should carefully listen to this truth. இங்கே ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். Here we read about a woman. இந்த ஸ்திரி விழுந்து போன சபை. And she is a fallen church. பரிசுத்த ஆவி இல்லாத சபை. A church without the Holy Ghost. அப்போஸ்தலர்கள் இல்லாத சபை. A church without the apostles. கிறிஸ்து இல்லாத சபை. A church without Christ. உபதேசம் இல்லாத சபைகள். A church without doctrines. அதை வேதம் ஒரு ஸ்திரீக்கோப்பாக சொல்லுகிறது. And the scripture is mentioning a இவருடைய woman. கையிலே ஒரு மது இருந்ததாம், போதை வஸ்து இருந்தது. And she had a wine in their hand which brings foolishness. அதுதான் பிரியமானவர்களே தேவனை விட்டு விலகி இருக்கிறதான பகுதி. That is a part which is creating separation from God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே எத்தனையோ ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். So many people are moving away from the living God. இவள் உட்கார்ந்திருக்கிற 3 இடங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. Regarding the 3 places where they are seated, the scripture tells. முதலாம் வசனத்தில் திரளான தண்ணீர்களே உட்கார்ந்திருந்தாளாம். And they are all sitting in several waters. அதற்கு 15ஆம் வசனம் என்ன விளக்கம் கொடுக்கிறது? For which the 15th verse நீ கண்ட explains. திரளான தண்ணீரை கண்டாயே. And you have seen multitude of waters. அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறது? What is the meaning for it? அது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாய். And they are peoples, multitudes, nations and tongues. ஜனங்கள் கூட்டங்கள் ஜாதிகள் பாஷைகள். And people, tongues and multitudes. எல்லா இடங்களிலும் இவள் உட்கார்ந்திருக்கிறாள். And all these places she is sitting. கோடிக்கணக்கான ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். And crowds of people are moving away from the true living God. 3ஆம் வசனத்தில் இவள் மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தாள். In the 3rd verse she is sitting upon a beast. இந்த மிருகம்தான் இனி வெளிப்பட போகிற அந்தி கிறிஸ்து. And this beast is the antichrist which is going to இவர்கள் appear ஒரு பெரிய soon. கூட்டமாய் கடைசி நாளில் கூடுவார்கள். They all will gather as a great multitude in the last days. நம்மை பார்த்து சிலர் இதற்காக தான் கேள்விகளை கேட்கிறார்கள். That's why some people ask us these questions. அவங்க என்ன கேட்கிறார்கள்? What they ask us? நீங்க ஏன் யாரோடு சேருவதில்லை? Why don't you join with others? நீங்கள் ஏன் தனித்திருக்கிறீர்கள்? Why are you separate? இது நிமித்தமாக இழிவான பெயர்களும் நமக்கு உண்டு. And through this we have some mockings and நாங்கள் despises. யாரோடு சேரக்கூடாது என்பது அல்ல. It's not that we should not join with anyone. இந்த சத்தியத்தின்படி நீங்கள் இல்லை என்றால் எங்களால் சேர முடியாது. If it is not according to this truth, we cannot join with you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இந்த ஸ்திரியானவள் மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். Beloved ones, this woman is sitting on this beast. மிருகம் அந்தி கிறிஸ்துவை காண்பிக்கிறது. This beast is significant to Antichrist. சிலர் ஒரு கூட்டமாக சேர்ந்து அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். And some are gathering as a group and they are joining to Antichrist. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற கூட்டத்தார் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறார்கள். And people who deny Jesus Christ are Antichrist. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த ஸ்திரீ 9ஆம் வசனத்திலே படித்தால் 7 மலைகளின் மேல் உட்கார்ந்திருந்தாளாம். In the 9th verse, that woman is sitting about 7 hills. 7 மலைகள் ரோமாபுரி பட்டணத்தை காண்பிக்கிறது. The 7 hills shows about the city of Rome. ரோம மார்க்கம்தான் இந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஒரு தலைமை பீடமாக இருக்கிறது. And this Roman way is this where this woman is sitting. நீங்கள் சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். Understand the scripture well. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆவிக்குரிய பாபிலோன் எங்கே இருக்கிறது? Where is the spiritual Babylon? அது எதை நாடி போகிறது? Where it is going through? அதன் கையில் இருக்கிற மது என்ன? What is that wine in her hand? ஜீவனுள்ள தேவனை விட்டு ஜனங்களை பிரிக்கிற சக்தியாய் இருக்கிறது. It is a power which separates people from the true living God. 3ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால் The 3rd verse, அந்த ஸ்திரீ வனாந்தரத்தில் இருந்தாள். that woman was in the wilderness. ஆவிக்குரிய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது. The spiritual life is significant to the wilderness. நீங்கள் அங்கே போய் பாருங்கள். Just go there and see. கிறிஸ்து அங்கே இல்லாமல் இருந்ததினால், And if as Christ is not அங்கே there, பரிசுத்த ஆவி இல்லாமல் போனதினால், and as there is no Holy Ghost, அங்கே ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. there is no spiritual experience. சபைகள் வனாந்தரமாய் போய் இருக்கிறது. The church has went into the wilderness. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான கிறிஸ்தவ சகோதரனே, Beloved Christian brother, நீ எங்கே இருக்கிறாய்? where are you? தேவன் இப்போது நம்மை எங்கே வைத்திருக்கிறார்? The Lord has kept us now here. நம்மை என்றைக்கு அபிஷேகம் பண்ணினாரோ, The day when He anointed us, அன்றைக்கு நம்மை எழுப்பி உன்னதங்களிலே
வைத்திருக்கிறார். There is rises to the high places. நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம். And we are with Christ. ஆனால் விழுந்த சபையோ வனாந்தரத்துக்குள் இருக்கிறது. But the fallen church is in the அங்கே wilderness. ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை. There is no spiritual experiences அருமையான there. சகோதரனே சகோதரியே, Beloved brother sister, இது உனக்கு ஒரு கடைசி அழைப்பாக இருக்கலாம். let this be my last calling to you. வனாந்தரத்தை விட்டு உன்னதத்திற்கு வரும்படியாக உங்களை அழைக்கிறோம். Leave the wilderness and come to the high place. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to அந்த God. அதிகாரத்தின் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What the 4th verse tells. அவருடைய கையிலே ஒரு பொற்பாத்திரம் இருந்ததாம். And there was a golden vessel in the hand. 18:4 படியுங்கள். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தால் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். பொற்பாத்திரத்தை கையிலே பிடித்திருந்தாள். And she held the golden cup in her கர்த்தருக்கு hand. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த பொற்பாத்திரம் எதை காண்பிக்கிறது? What this golden cup shows? மர்மமான மாயமான ஆராதனைகள். And it shows some services in vain. மிஸ்ட்ரீஸ், நிறைய ரகசியங்கள் அதில் இருக்கும். It has many mysteries hidden கர்த்தருக்கு in மகிமை it. உண்டாகட்டும். Glory be to God. ஆராதனையை பாருங்கள், சிலருடைய ஆராதனை பாருங்கள். And just see the worship of certain people. கையிலே பொற்பாத்திரத்தை பிடித்திருக்கிறார்கள். They may have the golden cup in hand. அசுத்தங்களும் அருவருப்பும் இருக்கிறது. There may be abominations and filthiness. ஆராதனையில் இருக்கிற ஒழுக்கக்கேடுகள். And they are the disorders found in the worship. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஜீவனுள்ள தேவனை விட்டு புனிதர்களை ஆராதிப்பது. And leaving out the living God and worshipping the saints. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது எல்லாம் அருவருப்பான ஆராதனை ஒழுங்குகளாக இருக்கிறது. They are all the abominable worships. இவருடைய நாமம் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. And their names are written in their forehead. வேசிகளுக்கும் சகல அருவருப்புகளுக்கும் தாய் என்ற நாமம். And the name of the mystery, the greater and the fornicated இவள் spirits. வெறி கொண்டவளாக வாழ்ந்தாள் என்று 6ஆம் வசனம் சொல்லுகிறது. The 6th verse tells she lived a life of hate. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தருடைய ஜனங்களை அழிப்பதற்காக வெறி கொண்டிருந்தாள். And she was having wrath to kill the people of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture tells. இந்த பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். Come out of this Babylon. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதுதான் அழிக்கப்பட வேண்டிய நகரம். This is the city which has to be இப்படி ஒரு destroyed. தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்குமானால், If this would be the life of a children of இந்த God. நகரத்தை ஆண்டவர் இன்றைக்கு கீழே தள்ளுகிறார். And today the Lord is bringing down the city. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மண்ணாக மட்டும் இடிக்கிறார். He's breaking it till it forms the dust. இன்றைக்கு தேவ சமூகத்தில் இந்த அனுபவம் உண்டாகட்டும். Today let this experience be formed in God's presence now. கால் அதை மிதிக்குமாம். And the food will tread upon it. இந்த கால் ஆண்டவராக இயேசுவுக்கு நிழலாக இருக்கிறது. This food is significant to Jesus கால் Christ. அதை மிதிக்கட்டும். And let this food tread it. சிறுமையும் எளியவுமானவருடைய கால்களே அதை மிதிக்கும். And for the foot of the humble and meek ones will tread யார் upon இந்த it. சிறுமையும் எளியவுமானவர்கள்? And who is this meek and lowly இவர்கள் ones? தான் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். They are the apostles and prophets. இந்த ஒழுங்குக்குள் நீ வரும்படி கர்த்தர் உன்னை குறித்து விரும்புகிறார். The Lord wishes you to come into this ஒரு order. நிமிஷம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. For 1 minute shall we close our eyes. இந்த நகரத்தை இடித்து தள்ளும்படி தேவன் விரும்புகிறார். The Lord wishes to break down the city. அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God. வேதத்தில் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். We have been listening to these words from the இன்றைக்கு ஆண்டவர் scripture. நம்மை மாற்றுகிற நேரமாக இருக்கட்டும். Now there will be the time of எந்த transformation. நகரமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? You may be living in this way. எப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு உண்டாயிருக்கிறது? And how kind of life is found in you? முழங்காலில் சில நேரம் நிற்பமாக. If possible, lay in knees. முடிந்தவர்கள் முழங்காலில் நில்லுங்கள், முடியாதவர்கள் எழுந்து நிற்கலாம். People who can lay in knees இன்னைக்கு and இவ்வளவு others can திரளான stand. ஜனங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். We have multitude of people are gathered இந்த here. நேரத்தில் யாரும் எழுந்து போக வேண்டாம். No one should arise and go out. கடைசி நிமிடம் முக்கியமான நிமிடமாய் The இருக்கிறது. last minute is very important for us. ஆண்டவர் நம்மை தொடுகிறதான நேரமாய் இருக்கிறது. The time for God's touch. நாம் எப்படிப்பட்ட நகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? And what kind of city are we living now? கர்த்தர் நம்மை தொடுவாராக. May the Lord touch us. ஆண்டவர் நம்மை சந்திப்பாராக. May the Lord meet us. ஆண்டவருடைய வல்லமை நம்மை தொடுவதாக. Let the power of God touch us. அந்த பரிசுத்த கால்கள் நம்மை மிதிக்கட்டும். Let the holy feet touch us. சிறுமையும் எளிமையுமானவருடைய கால்கள் நம்மை மிதிக்கட்டும். Let the low and meek feet touch us. ஆண்டவருடைய வல்லமை நம்மை தொடுவதாக. Let the power of the Lord touch us. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய ஒழுங்குக்குள்ளே வருவோமாக. Let's come into the order of the apostles and the ஆண்டவருடைய prophets. நியாயத்தீர்ப்பு வருவதற்கு முன்பாக And before the judgment of the Lord comes to இந்த us. வாழ்க்கை சரிபடட்டும். And let us correct this life. இன்றைக்கு ரட்சணிய நாள். Today is the day of salvation. இன்றைக்கு அனுக்கிரக காலம். Today is the day of redemption. இந்த ஜீவியத்தை மாற்றும்படி கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுப்போமாக. Let's all surrender our lives
to God's hand to be நம்முடைய வாயை transformed. திறந்து ஆண்டவருக்கு நன்றியை செலுத்திக் கொண்டிருப்போமாக. Let us open our mouth and offer thanksgiving to கர்த்தாவே Him. என்னை சந்தியும் என்று சொல்லுவோமாக. Just all confess, Lord, meet me. ஒரு பரிசுத்த நகரமாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். The Lord has called us as a holy city. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தொடுகிறார் தேவ பிள்ளையே. Beloved child of God, the Lord is touching you கர்த்தருடைய right வல்லமை now. நம்மை தொடுகிறது. The power of the Lord is touching you now. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போமாக. Just start to praise God. ஒருத்தர் மௌனமாய் இருக்க No வேண்டாம். one should not be calm. கர்த்தருடைய வல்லமைக்கு இடம் கொடுங்கள். Give way for the power of God. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்கள். Give for the Spirit of God. வசனமாய் மாற்ற இடம் கொடுப்போமாக. Let's give way for the Spirit to be கர்த்தர் தாமே transformed. நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us.
கர்த்ததாமே நம்முடைய ஜீவித்தில் காணப்படுகிற அந்த உயர்ந்த நகரம் அது அழிக்கப்பட வேண்டும். அது தரைமட்டமாக இடித்து போடப்பட வேண்டும். மண்ணோடு மண்ணாக்கப்பட வேண்டும். அந்த நகரம், அந்த உயர்ந்த நகரம் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படக்கூடாது என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தாரே. கேட்ட தேவனுடைய வசனத்துக்கு முழுமையாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஒருவேளை அது நினிவே நகரமாக இருக்கலாம், ஒருவேளை அது பாபிலோன் நகரமாக இருக்கலாம், ஒருவேளை அது எருசலேம் நகரமாக கூட இருக்கலாம் என்று கர்த்தர் உணர்த்தி தந்தாரே. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகத்தை பெற்று அவருடைய பிள்ளைகளாக அனுதினம் வளரும்படியாய் அப்போஸ்தல உபதேசத்தோடு கூட நாம் நம்மை இணைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த எருசலேம் நகரம் அது ஊத்தையான ஒரு நகரமாய், நாற்றமெடுக்கிற ஒரு நகரமாய், கொடுமையினால் நிரப்பப்பட்ட ஒரு நகரமாய் அது மாறிப்போனது போல நாம் கூட எருசலேம் நகரம் என்று பெயர் பெற்றிருந்தாலும் கூட நாம் அந்த நிலவரத்துக்குள்ளாக நாம் இந்த நாட்களில் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமோ? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தாரே, நம்மை உணர்த்தி வைத்து கொண்டிருந்தாரே. நம்மை நாம் ஒன்று கூட நிதானிப்போமாக. ஒருவேளை பாபிலோன் நகரத்தை போல நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமோ? அதிலே காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கொடுமைகள், பெருமைகள், மேட்டிமைகள், இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுத்தவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமோ? நமக்கு பேர் உண்டாக பண்ணும்படியாய் நாம் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோமோ? வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கப்படும்படியாய் அவர்கள் மனம் திரும்புகிறதை விட்டுவிட்டு, பாவ வழிகளை விட்டு விலகுவதை விட்டுவிட்டு, இதோ தங்களை காத்துக்கொள்ளும்படியாய் ஒரு குறுக்கு வழி, மனுஷ புத்தியின்படி இதோ வானலாவ உயரத்தக்கதான கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டிருந்தார்களே. அப்படியாக இருந்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கப்பட முடியுமோ? ஆனால் நினிவே பட்டணத்தார் ஒரு நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக காணப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட தங்களை தாழ்த்தினார்களே, தங்களுடைய குறை குற்றங்களை ஒத்துக்கொண்டார்களே, ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு கதறினார்களே. உபவாசம் இருந்து அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய மிருக ஜீவன்களும் கூட ஆண்டவரை நோக்கி உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டதே. மனுஷன் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின போது கர்த்தர் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கி அவர்களுக்கு செய்யாதபடி கர்த்தரும் மனம் மாறினாரே. கர்த்தர் அவர்களை தப்புவித்தாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கப்படும்படி அந்த பாபில் கோபுரத்தை கட்டின அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் சரிப்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக குறுக்கு வழிகளே தங்களுடைய மனுஷ புத்தின்படி செய்ய நினைத்தது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். அதை நானும் நீங்களும் செய்கிறோமோ? இந்த வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் மனஸ்தாபப்படுவோமாக. நம்முடைய குறை குற்றங்கள் எதுவாக இருந்தாலும், எவ்வளவாய் தேவனை விட்டு விலகி அவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருந்தாலும், கர்த்தர் அந்த உயர்ந்த நகரத்தை, அந்த மேட்டிமைகளை, அந்த பொல்லாப்புகளை, அந்த பாவங்களை, அந்த மீறுதல்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கும்படியாய் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறாரு. யார் யார் தேவனுடைய வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறீர்களோ, இதோ கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. அந்த பாவ வல்லமைகளை அவர் இடித்து தள்ளுகிறார். அந்த வேசித்தன வல்லமைகளை கர்த்தர் இடித்து தள்ளுகிறார். அந்த கொடுமையான அந்த ஜீவியத்தை கர்த்தர் முற்றிலுமாய் இடித்து தள்ளுகிறார். கர்த்தருடைய வல்லமைக்கு நான் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருடைய வல்லமை நம்ம வந்து இறங்குவதாக. எல்லாம் அந்த உயர்ந்த நகரம் அது முற்றிலுமாய் இடிக்கப்பட்டு போவதாக. அவைகள் முற்றிலுமாய் இடிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாவதாக. அதற்காக கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தரும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் தந்த ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவரே, என்னை ஒன்று கூட இந்த வேளை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. இந்த ஜீவித்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த உயர்ந்த நகரம் இன்றைக்கு இப்பொழுது இடிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அந்த பாவ ஜீவியங்கள் இடிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே.
அந்த பெருமைகள் மேட்டிமைகள் இடிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அந்த வேசித்தன ஆவிகள் முற்றிலுமாய் இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இதோ தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தன்னுடைய கிருபையை ஊற்றுகிறார். கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தால் நிரப்புகிறார். தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்படுவோமாக. அந்த அந்நிய வல்லமைகள் முற்றிலுமாய் இடிக்கப்பட்டு போவதாக. லா 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 லா. கர்த்தருடைய அபிஷேகம் வந்து நம்மேல் வந்து இறங்கும் போது அந்த சத்துருடைய வல்லமைகள், அந்த மேட்டிமையின் வல்லமைகள், அந்த வேசித்தன பாவத்தினுடைய வல்லமைகள், நம்மை ஊத்தையாக்கி போட்டிருக்கிற அந்த பாவத்தினுடைய வல்லமைகள் யாவும் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்பட்டு போக கர்த்தர் யூதா கோத்திரத்து சிங்கமாக ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் இதோ அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த கெர்ச்சிக்கிற சிங்கத்தை மேற்கொள்ளும்படியாய் அந்த உயர்ந்த நகரம் முற்றிலுமாய் இடிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக்கப்படும்படியாய் கர்த்தர் தந்த ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. தேவாவினால் நிரப்பப்படுவோமாக. கர்த்தர் தாமே இந்த முதல் நாள் இந்த கூட்டத்திலேயும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்தி வைத்துக் கொண்டிருந்த அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் அவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. அந்த 3 நகரங்களில் முதல் நகரம் அந்த உயர்ந்த நகரம், அதுதான் இடித்து தள்ளப்பட வேண்டும். அவைகள் என்னென்ன காரியங்களை விளக்குகிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசினாரே. அவைகள் எல்லாம் இடித்து போடும்படியாய் கர்த்தர் இந்த வேளையில் நம்மை ஒன்று கூட அபிஷேகத்தால் நிரப்பினாரே. ஆண்டவரை நாம் நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. தம்முடைய வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் தம்முடைய மகனையும் கர்த்தர் பலப்படுத்தினாரே. அதற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. கடந்து வந்த ஒவ்வொருவரையும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டிருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார். எல்லா சத்துருடைய வல்லமைகளை அதம் பண்ணி போட்டிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. குமாரனாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise. பரிசுத்தாவியாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord. திரியேக தேவனுக்கே எல்லா துதி கன மகிமையை தந்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஒரு நல்ல நாளுக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி வருவதற்கு எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்தபடினால உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எங்கள் மத்தியில் நேர் அசைவாடி எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தான உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 3 நகரத்தை பற்றி எங்களுக்கு ஆண்டவரே, இந்த உயரமான நகரத்தை பற்றி எங்களோடு பேசி கொண்டிருந்தபடினாலும் ஸ்தோத்திரம். முதலாவது நகரம் பலமுள்ள நகரம், 2வது உயரமான நகரம், 3வது ஒரு நீதி உள்ள நகரம். எங்களோடு இன்றைக்கு இந்த உயரமான நகரத்தை பற்றி எங்களோடு பேசி கொண்டிருந்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உயரமான நகரம் முதலாவது அது நினிவே, நான் என்று சொல்லுகிற பெருமையான ஒரு நகரம். அந்த நகரம் கீழே தள்ளப்பட்டது, அது இடிக்கப்பட்டது ஆண்டவரே. எப்போதும் இந்த லூசிஃபருடைய ஆவி, இந்த சாத்தானுடைய ஆவி, இந்த பெருமையினுடைய ஆவி, இந்த மேட்டிமையினுடைய ஆவி எங்களை ஒருவரும் ஆட்கொள்ளாதபடிக்கு அந்த வல்லமைகளை இடித்து தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ, அந்த நினிவே நகரம் இரத்த பலிகள் உள்ள நகரம் ஆண்டவரே, நிர்விசாரமான ஒரு நகரம். அந்த பாவ ஜீவித்தை விட்டு, அந்த பாவ வாழ்க்கையை விட்டு, இந்த நகரத்தை விட்டு வெளியே வருவதற்கு இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லை என்றால் நாங்கள் இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவோம்.
நாங்கள் முதலாவது இந்த பாவ வாழ்க்கையை விட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கு எங்க எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இரண்டாவதாக ஒரு எருசலேம் நகரத்தை பற்றி நாங்கள் ஆண்டவரே கேள்விப்பட்டோம். அந்த நகரம் ஊத்தையான நகரம், ஒரு அழுக்கான நகரம், அசுத்த வாழ்க்கை செய்கிற ஒரு நகரம் என்பதை எங்களுக்கு சொல்லி தந்தபடினால நமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் வாழக்கூடியவர்கள் கர்த்தரை நம்புவதில்லை, கர்த்தரை ஏற்றுக்கொள்வதில்லை, கர்த்தருடைய சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுப்பதில்லை, கர்த்தரிடத்தில் சேர்ந்து வருவதும் இல்லை. ஆண்டவரே, இந்த நகரத்தை விட்டு எல்லா ஜனங்களும் வெளியே வருவதற்கு இன்றைக்கும் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் எப்போதும் கர்த்தரை நம்புகிறவர்களாய், கர்த்தரிடத்தில் சேரக்கூடியவர்களாய், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றிக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மூன்றாவது, ஒரு பாபிலோன் நகரத்தை பற்றி எங்களோடு பேசிக் கொண்டிருந்தபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாபேல் என்பதற்கு குழப்பம் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்துக்கு மாறாக எப்பொழுது நாங்கள் ஜீவிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது எங்களை குழப்பம் ஆட்கொள்கிறது. எப்பொழுது பெயர் உண்டாக கிரியை செய்கிறோமோ அப்பொழுது குழப்பம் எங்களை ஆட்கொள்கிறது. இந்த குழப்பமான வாழ்க்கையிலிருந்து, இந்த பாபிலோனிய என்ற அனுபவத்திலிருந்து ஆண்டவரே வெளியே வருவதற்கு இன்றைக்கும் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த குழப்பமான வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திட்டவட்டமாக எங்களோடு கூட பேசி, ஆண்டவரே, இந்த பாபிலோன் தேசத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருவீராக. கர்த்தாவே, நாங்கள் உம்மை மாத்திரம் உயர்த்தட்டும், உம்முடைய பெயரை மாத்திரம் சொல்லட்டும், உம்மை மாத்திரம் நாங்கள் கனப்படுத்துவதற்கு எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த பாபிலோன் நகரம் ஒரு பொன் நகரம், ஒரு ஆடம்பரமாக வாழ்ந்த ஒரு நகரம். இந்த ஆடம்பரமும் எல்லாம் ஆண்டவரை அழிந்து ஒளிந்து போகும். இந்த நகரம் இடிக்கப்பட்டு போகும் ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நகரத்திலிருந்து நாங்கள் எல்லாரும் வெளியே வரட்டும், ஆடம்பர வாழ்க்கை விட்டு வெளியே வரட்டும், ஆடம்பர ஜீவியத்தை விட்டு வெளியே வரட்டும் ஆண்டவரே. அப்படி எல்லாருக்கும் கிருபை தாரும். அது மாத்திரமல்ல, இந்த பாபிலோன் என்பது ஒரு பொன்னான தலை என்றும், அது வல்லமை, அதிகாரம், ஞானம் என்றும் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய ஞானத்தை கொண்டு, எங்களுடைய வல்லமையை கொண்டு, எங்களுடைய அறிவை கொண்டு, எங்களுடைய புத்தியை கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. உம்மாலே அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை எங்களுக்கு உணர்த்தி தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்தது, பாபிலோன் என்பது ஒரு பொற்பாத்திரம் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். பொற்பாத்திரம் என்று சொல்லுகிறது உம்முடைய கையில் இருக்கக்கூடியது. உம்முடைய கையில் இருந்து எங்களை உபயோகப்படுத்தும் போது நாங்கள் எப்போதும் எங்களை தாழ்த்தி எங்களை ஜீவிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை எடுத்து உபயோகப்படுத்தும் போது, எங்களை யூஸ் பண்ணும் போது எந்த விதமான மேட்டிமை எங்களுக்கு வராதபடிக்கு எங்களை ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடைசியாக, ஒரு ஆவிக்குரிய பாபிலோனை பற்றி எங்களோடு பேசிக் கொண்டிருந்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்டதான இந்த ஆவிக்குரிய பாபிலோன் ஆகிய மாயமாலமாய் ஜீவிக்கிற, கிறிஸ்துவ இல்லாத, உபதேசம் இல்லாத, சத்தியம் இல்லாத, அப்போஸ்தலர் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு மாயமான சபையை விட்டு நாங்கள் எல்லாம் வெளியே வருவதற்கு எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இப்படிப்பட்டதான ஒரு பாபிலோன் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒரு சபைகள், ஜனங்கள் ஆண்டவரே, அவளை விட்டு நாங்கள் எல்லாரும் வெளியே வர இன்றைக்கும் கிருபை தாரும் ஆண்டவரை. பேசின தாசனை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வீராக. எல்லா துதி, கன, மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் தாவே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.